அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல ஆசிரியர் மாணவர் உறவு அப்படிங்கிறது ஒரு உன்னதமான உறவுங்க. ஆமாங்க, ஆசிரியர் தன்னுடைய மாணவனை மேல உயர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் இருந்த இடத்துல இருந்து கொண்டு ஒரு ஏணியாக செயல்படுபவர் தான் ஆசிரியர். அதே மாதிரி தன்னுடைய மாணவன் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கான்னு வைங்களே, அவ்வளவு சந்தோஷமா அவர் என்னுடைய மாணவன் தான் சொல்லி 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 பெருமைப்படக்கூடியவர் தான் ஆசிரியருங்க. அப்படிப்பட்ட அந்த ஆசிரியர் மாணவர் உறவுல பாத்தீங்கன்னா, ஆசிரியர் வெறும் பாடத்தை மட்டும் சொல்லி கொடுக்கிறவரா இல்லாம அந்த பாடத்தோடு சேர்ந்து நற்பண்புகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கிறவரா இருந்தாரு அப்படின்னா உண்மையிலேயே அந்த மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதே மாதிரி அந்த மாணவர்கள் தான் கற்றுக்கொண்ட அந்த நற்பண்புகளை தன்னோட வாழ்நாள் முழுவதும் கடைபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் கொடுத்து வைத்தவருங்க. ஆமாங்க, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு அட்மிஷன் விஷயமா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போக வேண்டியதா இருந்தது. அப்ப நான் அங்க யாருடா இப்ப முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பர் வாங்குறதுக்காக அந்த ஸ்கூல்ல அட்வைசரி கமிட்டி மெம்பரா இருக்கக்கூடிய ஒரு அண்ணா கிட்ட கேட்டேன். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதே பள்ளிக்கு கிராஜுவேஷன் டேக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்கிறேன். அப்போ நான் போன டைம்ல வைஸ் பிரின்சிபாலா இருந்தவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. சோ அந்த அண்ணா கிட்ட கேட்டேன், அவங்களேதான் இப்ப முதல்வரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவும் அந்த நம்பரை அனுப்பி விட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப அவங்களுக்கு கால் பண்ணி மேம் அப்படின்னு சொல்லி பேசினேன். அவங்க உடனே எடுத்தனே சொல்லுங்க மேம் அப்படின்னாங்க. சரி, நான் ஒரு அட்மிஷன் விஷயமா வரணும்ப்பா, எப்ப வர அப்படின்னு கேட்டதுக்கு, மேம் நாளை கழிச்சு வாங்க மேம், நாளைக்கு என்னோட மேனேஜ்மெண்ட்ல நான் கேட்டுட்டு சொல்றேன் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுநாள் அதே மாதிரி கால் பண்ணி சொன்னாங்க. நான் என்கிட்ட அட்மிஷன் கேட்டவங்களை கூப்பிட்டுக்கிட்டு 3 பேருமே போயிருந்தோம். அந்த பொண்ணு, அவங்க அப்பா, நான் 3 பேரும் போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சாரு உள்ள அப்பதான் போறாரு, மேடமை பிரின்சிபாலை சந்திக்க போறாரு. அப்ப போறப்ப ஏதோ ஒரு ரெஜிஸ்டர் கையில் வச்சுட்டு போனாரு. அப்போ அந்த கான்வர்சேஷன் அங்க பேசுறது எங்களுக்கு அப்படியே கேட்டதுங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் இந்த ஒரு முறை விட்டுருங்க, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க, ஆனா நெக்ஸ்ட் இதே தவறு நடந்தது அப்படின்னா அப்ப அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அந்த ஒரு நிகழ்வில் அவரை முதல் முறை தவறு செய்யும் பொழுது அதை ஒரு அன்பா ஒரு பணிவா அதை சரி பண்ணக்கூடிய இடத்துல தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்கன்ற மாதிரி அந்த ஒரு அணுகுமுறையும் கனிவான அணுகுமுறையை அதுல பார்த்தேன். அதே நேரத்துல இதவே ஒரு இதா வச்சு நெக்ஸ்டும் அந்த தப்பு நடந்தது அப்படின்னு நான் சும்மா இருக்க மாட்டேன்ற மாதிரி அந்த ஒரு கண்டிப்பு, ஒரே செயல்ல ஒரு கனிவும் கண்டிப்பும் ரெண்டும் கலந்த ஒரு பதில அந்த எனக்கு அப்படி தோணுச்சுங்க. அதே மாதிரி எங்க பக்கத்துல இன்னொரு பேரண்ட்ஸ் அந்த பிள்ளையோட பெண் குழந்தை அந்த பிள்ளையோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ரிசப்ஷன்ல கேக்குறாங்க, என் பொண்ணு இப்படிங்க ஸ்லோ லைனர் தான், எப்படி பிக்கப் பண்ணிக்கிடுவாங்களா என்ன ஏது நிறைய டவுட் கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க தான் சொன்னாங்க, அப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஒண்ணும் இல்லைங்க, ஒரு கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, எங்க மேடம் கிட்ட மட்டும் போய் பேசி பாருங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க அவங்களும் உள்ள போயிட்டு வர்றப்ப அப்படி அவங்க உள்ள போறப்ப இருந்ததும் அந்த ரெஜிஸ்டர் கொண்டு போன சாரும் சரி இவங்களும் சரி வர்றப்ப ஒரு இதோட வந்தாங்க. அதுக்கடுத்து என்ன உள்ள கூப்பிட்டாங்க. நான் போனேன், ஏன்னா கொஞ்சம் நாங்க போறப்ப கொஞ்சம் பேசணுன்றதுக்காக என்னால அப்போ திருப்பி கூப்பிட்டாங்க. நாங்க போனோம், அட்மிஷன் சம்பந்தமா பேசி முடிச்சுட்டு, சார் நீங்க போய் ஆபீஸ்ல ஃபீஸ் விவரம் கேளுங்க அப்படின்னு சொல்லி என் கூட வந்தவங்களை அனுப்பிவிட்டாங்க. அந்த பொண்ணு அந்த பையனும் எந்திரிச்சு போயிட்டாங்க. மேம் கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னாங்க. நாங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி அவங்க எனக்கு தெரியும் அப்படின்னா, அவங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுங்க. அப்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா, இவ்வளவு பெரிய இடத்துல இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல இந்த இடத்துல இந்த பொசிஷன்ல நீ இருக்கிறத நினைக்கிறப்போ உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நிறைய காலேஜை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்துட்டு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேடம், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தாங்க. அவங்க சீட்டை விட்டு எந்திரிச்சு வந்தாங்க. நானும் எந்திரிச்சுங்க. அப்படியே பக்கத்துல ஆற தழுவி கொண்டாங்க, அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல ஒரு மாணவர்களை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு அந்த தருணத்துல நான் நினைச்சேங்க. உண்மையிலேயே அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த நல்ல பண்பை அந்த பழக்க வழக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் அவங்க கடைபிடிக்கிறதுனாலதான் அவ்வளவு பெரிய உயரத்துல அந்த இடத்துல அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான மாணவர்களை நாம் உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கும் என்னை போன்ற ஆசிரியர்களுக்கும் பெருமை. அப்படி கற்றுக்கொண்ட அந்த நல்ல பண்புகளோடு இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த மாணவர்களுக்கு பெருமை. உண்மையிலேயே ஒவ்வொரு ஆசிரியரும் இது போன்ற மாணவர்களை உருவாக்குவோம் என்று சொல்லி மாணவர்களும் உண்மையிலேயே அந்த நல்ல பண்போட நடந்தாங்க அப்படின்னா
எவ்வளவு பெரிய உச்சத்திற்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.